நம்மாழ்வாருக்கு இந்த திருவதியன உற்சவத்துக்கு வருவதற்கான அழைப்பு, ஆஹ்வானமானது ஒரு ஸ்ரீமுக பட்டயமாக எழுதப்பட்டு, அது அங்கே வைத்து வாசிக்கப்படும். அது வாசித்த பிறகு நம்பெருமாள் தன்னுடைய மூலஸ்தானத்துக்கு திருக்கைத்தல சேவையாக, அதாவது அர்ச்சகர்கள் கைகளிலே நம்பெருமாளை எழுந்தருள பண்ணிக்கொண்டு அப்படியே மூலஸ்தானத்துக்கு எழுந்தருள பண்ணுவார்கள். இது முடிந்த பிறகு கோயில் கந்தாடை வாதுள தேசிக சுவாமிகள், அந்த சுவாமிகளுக்கு ஆஹ்வானம் போகும். அவர் எழுந்தருளி பெரிய பெருமாளை நம்பெருமாளை திருவடி தொழுது, நம்பெருமாளுடைய திருமாலை, உடுத்து களைந்த வஸ்திரம், அதற்கு மேலே இந்த ஸ்ரீமுக பட்டயம், மேலும் எண்ணெய் அலங்காரம், இதையெல்லாம் அவருடைய தலைமையிலே எழுந்தருள பண்ணிக்கொண்டு சேனமுதலியார் சந்நிதிக்கு எழுந்தருளி, அங்கே சேனமுதலியாரை திருவடி தொழுது, அங்கிருந்து நம்பெருமாளுடைய கைங்கரியவரர்கள் பரிவாரமாக நேரே நம்மாழ்வார் சந்நிதிக்கு செல்வார்கள். அந்த சமயத்திலே நம்மாழ்வார் தன்னுடைய ஆஸ்தானத்திலிருந்து திருக்கைத்தல சேவையாக புறப்பட்டு, அதாவது அடியார்கள் தங்கள் கைகளிலே நம்மாழ்வாரை ஏந்தி கொண்டு நம்மாழ்வார் சந்நிதிக்கு வாசலுக்கு அவர் எழுந்தருள்வார். அப்படி அங்கே எழுந்தருளியிருக்கும் பொழுது இந்த திருமாலை, திருப்பரியட்டம், ஸ்ரீமுக பட்டயம் இதெல்லாம் நம்மாழ்வார்க்கு சமர்ப்பிக்கப்படும். அந்த ஸ்ரீமுக பட்டயத்தை, அதாவது இது ஒரு ஓலையாக இருக்கும், அதை திருப்பரியட்டத்திலே சேர்த்து நம்மாழ்வாருடைய சிரசிலே, திருமுடியிலே திருப்பரியட்டமாக சேர்ப்பார்கள். அப்படியே அதை நம்மாழ்வார் பெற்றுக்கொண்டு கைத்தலத்திலேயே அங்கே இருக்கக்கூடிய நம்மாழ்வார் சந்நிதி முன்பு இருக்கக்கூடிய படிகள், அதிலே கைத்தலத்திலேயே எழுந்தருள்வார். அந்த சமயத்திலே அரையர் சேவை, அதாவது படியேற்ற சேவை, அரையர் சுவாமிகள் கைகளிலே தாளங்களை வைத்துக்கொண்டு சேவித்துக் கொண்டே நம்மாழ்வார் மேலே எழுந்தருளி தன்னுடைய சந்நிதிக்குள்ளே சென்று சேர்வார். நம்மாழ்வார் தன்னுடைய ஆஸ்தானத்திலே, மூலஸ்தானத்திலே எழுந்தருளிய பிறகு நம்பெருமாளிடத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த எண்ணெயானது நம்மாழ்வாருடைய திருக்கழுத்திலேயும், திருமங்கையாழ்வார் திருக்கழுத்திலேயும், மதுரகவி ஆழ்வார் திருக்கழுத்திலேயும் சாற்றப்பட்டு, அதற்கு பிறகு அங்கிருக்கக்கூடிய அடியார்களுக்கும் பிரசாதமாக விநியோகிக்கப்படும். இதெல்லாம் நம்மாழ்வாரை இந்த திருவதியன உற்சவத்துக்கு அழைப்பதற்கான நிகழ்ச்சி. இது எப்படி ஏற்பட்டது என்றால், முற்காலத்திலே திருமங்கை ஆழ்வார் நம்பெருமாளிடத்திலே இந்த திருக்கார்த்திகை தீபத்தன்னி அன்றைய தினம் இரவு நம்பெருமாளிடத்திலே பிரார்த்தித்து நம்மாழ்வாரையும் அவருடைய திவ்ய பிரபந்தம் திருவாய்மொழியையும் கொண்டாட வேண்டும், வைகுண்ட ஏகாதசி தொடங்கி 10 நாட்களுக்கு இது வைபவமாக நடக்க வேண்டும் என்று திருமங்கை ஆழ்வார் பிரார்த்தித்துக் கொண்டதனால ஏற்பட்ட ஒரு அற்புதமான வைபவம். இன்றளவும் அது நடத்தப்படுகிறது. முற்காலத்திலே ஆழ்வார் திருநரிலிருந்து நம்மாழ்வார் இங்கே எழுந்தருள்வார். அது எம்பெருமானார் காலத்திலே இங்கேயே நம்மாழ்வார் திருமேனி பிரதிஷ்டை பண்ணப்பட்டு இங்கிருந்தே இந்த உற்சவமானது நடக்கும்படி ஏற்பாடானது. இப்படி இந்த திருக்கார்த்திகை தீபோத்சவமானது திருவரங்கம் பெரிய கோயிலே ஆச்சரியமாக நடக்கும்.